குஷால் மெண்டிஸ் ரீசெண்டாக பங்களாதேஷ் உடையில ஒரு சம்பவம் பண்ணி மேன் ஆஃப் தி சீரியஸ் வாங்கியிருக்காரு. அப்படி என்ன தான் பண்ணாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது குஷால் மெண்டிஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஐபிஎல்லில் குஜராத் டைட்டன்ஸ்க்காக விளையாடி பர்ஃபார்மன்ஸே பண்ணலை, எலிமினேட்டரு அதுக்கப்புறம் குவாலிஃபையர் 2ல். ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, சொந்த ஜெர்சியை போட்டால் சொந்த டீமுக்காக நாட்டுக்காக வேறு லெவலில் பவுலிங் பண்ணி வேறு லெவலில் பேட்டிங் பண்ணுறாப்புல. அது ஃபஸ்ட் ஓடியில் 43 பாலுக்கு 45 ரன்னும், செகண்ட் ஓடியில் 31 பாலுக்கு 57 ரன்னு அடித்து ஆஃப் செஞ்சுரியை போட்டு, ஆனால் தேர்டு செஞ்சுரியில் பண்ணாமல் பாருங்க ஒரு சம்பவம். நேற்று 124 ரன்ஸ் 114 பால்ஸுக்கு போட்டு பொழந்து எடுத்துக்கிறாப்புல பங்களாதேஷ் அணியை. ஏன்னா இந்த வெற்றி மூலயமா தான் சீரீஸ் வெற்றி பெறும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் ஓடிஐயில் ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்க, செகண்ட் ஓடிஐயில் பங்களாதேஷ் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேர்டு ஓடிஐயில் நம்ம வின் பண்ணோம்னா யாரோ ஒருத்தர் செஞ்சுரி போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சரித்த சரங்கா சொல்லியிருந்தார். ஆனால் நான் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி 124 ரன்ஸை 114 பால்ஸுக்கே போட்டு பிறந்தெடுத்த நம்ம குஷால் மெண்டிஸை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்லாம் எப்போது தான் நடக்கும், அத்திப்பூ பூத்த மாதிரி தான். குஷால் மெண்டிஸ் ஆல்ரெடி ஏகப்பட்ட ட்ரக் இஷ்யூஸ், இந்த மாதிரி சஸ்பெண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்காப்புல. ஆனால் சொந்த மண்ணில் அடிக்கிறதுனா அவருக்கு கை வந்த கலை. ஏன்னா நான் நினச்ச ஒரு காலத்தில் இவர் குஷால் மெண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நியூசிலாந்து கெயின் வில்லியம்ஸோ, இந்தியாவுக்கு விராட் கோலியோ, இங்கிலாந்துக்கு ஜூ ரூட்டோ, பாகிஸ்தானுக்கு பாபர் அசம், அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு குஷால் மெண்டிஸ் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இடையில இங்கிலாந்தில் போய் ஒரு டூர் முடிச்சுட்டு வரும்போது ட்ரக் இஷ்யூஸில் மாட்டினாப்புல ஒரு 1 இயருக்கு முன்னாடி. ஸோ அதிலிருந்து தலைவர் அவுட் ஆஃப் ஃபார்மில் போயிட்டான். அதுக்கப்புறமா வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் முடியல. என்னடா இது இவன் இப்படி ஆடுறா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த சமயத்தில் தலைவர் திடீர்னு ஒரு ஆஃப் செஞ்சுரியும் ஒரு செஞ்சுரியும் போட்டு செம்ம கம்பேக் கொடுத்துருக்காப்புல. அது தேர்டு ஓடிஐயில் பங்களாதேஷ்கோட பல்லேகளே சொந்த நாட்டுக்காக சொந்த ஸ்டேடியத்தில் போட்டு பொழந்தெடுத்து செஞ்சுரியும் அடித்து தலைவர் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்காப்புல. வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. இதன் மூலயமா என்ன தெரிய வருதுன்னா, ஸ்ரீலங்கா ஆன் டாப் ஓடிஐயில். இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக செனத் ஜெயசூர்யா ஹெட் கோச்சாக இருக்கிறார் இப்போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டுக்காக. ஸோ அவர் தான் வந்து புது புது ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து டீமை ஊக்குவிக்கப்படுத்தி ஆப்பனன்ஸை ஈஸியாக தோக்கடிச்சிடறாங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஆல்ரெடி இந்தியா ஸ்ரீலங்கா டூர் போய் தோற்றுருக்கு. அது பெரிய ஜாமான். ரோஹித் சர்மா விராட் கோலி இருந்தும் தோற்றுருக்குறாங்க. அதுல தான் இருந்து என்ன தெரிய வருதுன்னா, செனத் ஜெயசூர்யா அருமையாக டீமை லீட் பண்ணி செஞ்சுரி அடிக்க வைக்கிறாரு, டீமை வின்னும் பண்ண வைக்கிறாப்புல. வேறு மாதிரி பண்ணுறாரு ஹெட் கோச் செனத் ஜெயசூர்யா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, குஷால் மெண்டிஸ் ஆஃப் செஞ்சுரி அடித்தார் செகண்டரி, தேர்டில் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல. மக்களே நீங்கள் இவர் அடித்த செஞ்சுரியை எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.